அதாவது பூதன்னா நம்ம ஜென்ரலா இருக்கிற மீனிங் வந்து இட் இஸ் எ ஸ்பிரிட். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வந்து பூதாங்கிறது 2 டேர்ம்ல இன்டர்பிரட் பண்றாங்க. ஐ அம் அஃபெக்டட் பை மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, கன்ஃபைன்ட் டு வீல் சேர். இந்த கேள்விகளுக்கு ரொம்ப சந்தோஷமா பதில் சொல்றார். பொதுவா படுத்த படுக்கையில் இருக்கிற யாரும் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டான். பட் பீஷ்மர் வந்து ஒரு ஞானி. அவர் வந்து பதில் சொல்றார். ஏஷமே சர்வ தர்மாணாம் தர்மோதிகதமோ மதஹ யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன்னர சதா. எனக்கு மெசேஜ் தான் முக்கியம். பகவானை பற்றிய மெசேஜ் தான் போய் சேரணும் பக்தாள்கிட்ட. ஸோ இட் இஸ் நாட் மீ, இட் இஸ் ஹிம். ஸோ இந்த புஸ்தகத்தை படிக்கும் பொழுது உங்களுக்கு க்ஷேத்திரம், மகான்கள், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், உபனிஷத்தில் உள்ள சில விஷயங்கள், இது தவிர நம்முடைய நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் அதுலேயும் நினைச்சு எழுதியிருக்கு. இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம கூட பேச வராரு ஒரு ஆசிரியர், ஒரு அறிஞர், இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல மனிதர். கிட்டத்தட்ட 40 வருஷமா கல்வி உலகத்துல இருந்துட்டு 400க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு மேத்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஐயா. அவரோட ஒரு பெரிய சாதனை என்னன்னா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இருக்கிற 1008 நாமங்களையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை, ஒரு சம்பவம், இல்லைன்னா ஒரு இடம் மூலமாக அர்த்தங்கள் சொல்லி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வீடியோவாகவும் புத்தகங்களாகவும் வெளியிட்டிருக்காரு. அவரோட உடம்பு மஸ்குலர் dystrophy அப்படின்னு ஒரு டிஸார்டர் மூலமா பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர் மனசு ஒருபோதும் தளரல. அவரோட ஆர்வமும் பக்தியும் டெடிகேஷனும் டிசிப்ளினும் அதுதான் அவரை இத்தனை பேருக்கு ஒரு வழிகாட்டியா நிற்க வச்சிருக்கு. இன்று அந்த ஒளியின் பின்னாடி இருக்கும் மனிதரையும் அவரோட பயணத்தையும் கேட்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கோம். ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஐயாவை ஸ்டோரிஸ் வித்னுக்கு வரவேற்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியும் பெருமை. நம்ம பார்ட் 1ல பார்த்த மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமம் வந்து அதில் இருக்கிற அத்தனை நாமாவையும் டீகோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்னென்ன மீனிங், அதுக்கு ஒரு கதை, சிலத்துக்கு கதையோ இல்லை சிலத்துக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் கோவில் பற்றியோ இல்லை சிலத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக் செயின்ஸ் பற்றியோ. எனக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரம் படிக்கும் போது வந்து எப்பவுமே தோணும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் விஷ்ணு பற்றி அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இதில் வந்து சில இடத்துல வந்து அம்பாள் பத்தி சொல்லியிருக்கா, சில இடத்துல வந்து சிவன் பத்திலாம் வருது. அந்த ஒரு ஸ்லோகம் நீங்க வந்து ஏன் இங்க வந்து சிவன் பத்தி சொல்றா, ஏன் இங்க சிவன் வருது, அதுக்கு என்ன மீனிங், அந்த ஸ்லோகத்தையும் நீங்களே சொல்லி அதுக்கு மீனிங்கும் நீங்களே எங்களுக்கு சொல்லணும். அதாவது நீங்க சொல்றது 4வது ஸ்லோகம். சர்வ சர்வ சிவஸ்தானுபூதாதி நிதிரவ்ய சம்பவோ பாவனோ வர்த்தா பிரபவ பிரபுரீஸ்வரஹ. சோ சிவ அப்படின்னா சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு, ஆதிசங்கரர் முக்குணங்கள் இல்லாமையால் பரிசுத்தர் அப்படிங்கிறார். அதாவது பகவான் வந்து முக்குணங்களையும் கடந்திருக்கான். சத்வகுணம், தமோகுணம், ரஜோகுணம் 3 குணங்களையும் கடந்துட்டான். அவன் குணங்கள் அற்றவனா இருக்கான்னு சொல்றாரு. அப்புறம் அதை சொல்லிட்டு சொல்றாரு, சிவன் முதலிய நாமங்களாலும் விஷ்ணுவே துதிக்கப்படுகிறார். நீங்க சிவன் அப்படின்னு சொன்னாலும் இட் கோஸ் டு விஷ்ணு அப்படிங்கிறார் ஆதிசங்கரர் சொல்றாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் அதே சிவ அப்படிங்கிற இதுக்கு வந்து பராசரப்பட்டர் சொல்லும் பொழுது நன்மைகளை செய்பவர், சிவன் நன்மைகளை செய்பவர் அவர் சொல்றாரு பராசரப்பட்டர். சத்யசந்த தீர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சிவன் அப்படின்னாலே சிவகனாலே மங்களகரமாக இருப்பவர், மங்களங்களை அருளுபவர். வாடப்பள்ளி நரசிம்மரை பற்றி சொல்லி அற்புதமான கோயில், ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு வாடப்பள்ளி நரசிம்மர் கோயில், சின்ன கோயில். அவருக்கு முன்னாடி 2 தீபம் இருக்கும். கால்கிட்ட ஒரு தீபம், மூக்குக்கு நேரா ஒரு தீபம் தொங்கிட்டு இருக்கும். காலில் இருக்கிற தீபம் வந்து ஆடாது, அந்த தீபம் அந்த ஒளி வந்து ஆடாது. மூக்குக்கு நேரா இருக்கிற தீபம் வந்து அசைஞ்சுட்டே இருக்கும். ஏன்னு கேட்டா நரசிம்மர் இஸ் பிரீத்திங், இஸ் லிவிங் நரசிம்மா. அதுதான் அந்த வாடப்பள்ளி நரசிம்மர். அவரை பத்தி அந்த இதுக்கு நான் சொல்லியிருப்பேன், சிவக அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம அந்த ஸ்லோகம் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்லோகத்துல நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஈஸ்வரக அப்படின்னு முடிஞ்சிருக்கும். பிரபுரீஸ்வரன், பிரபுரீஸ்வரர் ஸ்பிளிட் பண்ணா பிரபு ஒண்ணு, ஈஸ்வரக ஒண்ணு. சோ ஈஸ்வரக அப்படின்னா என்னன்னு கேட்டா ஈஸ்வர்களில் சிறந்தவர். இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா கட்டளை இடுபவர் அப்படின்னு. சோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு இருக்கேன். கட்டளை இடுபவர் அப்படிங்கிறதுக்கு வந்து எம்பார் உபன்யாசம், எம்பார் சுவாமிகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜருடைய அத்தியந்த சிஷ்யனாக இருந்தவர், அவருடைய கசின் தான் எம்பார் சுவாமிகள். அப்படி இந்த எம்பார் சுவாமிகள் வந்து உபன்யாசம் பண்ணுவார், கதா கலெக்ஷன் பண்ணுவார் ஸ்ரீரங்கத்துல. அப்படி பண்ணும் பொழுது நிறைய பக்தர்கள் எல்லாம் டெய்லி வருவா. அக்ரஹாரத்துல திண்ணையில ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பார், காலாட்டிகிட்டே இருப்பார்.
அப்ப அவர் வாங்க சுவாமி நீங்களும் வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு அவர் வரமாட்டார். இல்ல நான்லாம் வரல அப்படின்றார். ஒரு நாள் திடீர்னு வந்துட்டார். வந்து முன்னாடி உட்கார்ந்தார். எம்பார் சுவாமிகள் ரொம்ப அற்புதமா சொல்லுவார் பகவானை பத்தி. சொல்ல கேட்க கேட்க அவருடைய கண்கள் அப்படியே தாரதாரையா கண்ணீர் வருது. எவ்வளவு சிறப்பா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, நாம இவ்வளவு நாள் இதை மிஸ் பண்ணிட்டோமே சொல்லி ஒரு கண் அப்படி தண்ணியா வர்றது. அப்புறம் அதுக்கப்புறம் ரெகுலரா வந்து முன்னாடி உட்கார்ந்துருவார். ஒரு சிறந்த பக்திமானா மாறிடுறார், ஒரு ஞானம் அடைந்தவர் மாதிரி ஆகிடுறார். ஒரு நாள் இந்த எம்பார் சுவாமிகள் என்ன பண்றாரு அப்படின்னா, உபன்யாசம் பண்ணும்போது நடுவுல சொல்றார், பக்த கோடிகள் நீங்க எல்லாம் ரெகுலரா வர்றேன், இந்த முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு இவர் ரொம்ப நாளா நீங்க கூப்பிட்டு வரல, திடீர்னு கூப்பிட்டு வந்துட்டார். சோ இவர் வந்ததுக்கு காரணம் நீங்க சொல்லித்தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னு சொல்றவாள்லாம் கையை தூக்குங்க அப்படின்னா நிறைய பேர் கை தூக்கினா, நாங்க சொல்லித்தான் அவர் வந்திருக்காரு. அப்புறம் அவர் அடுத்து சொல்றார், நீங்க சொல்லித்தான் அவர் வந்திருக்கார் அப்படின்னு இருக்கட்டும், பட் இருந்தாலும் அவர் மனசுல தான் வரணும்னு தோணணும் இல்லையா? அப்படி அவர் மனசுதான் அதை முடிவு பண்ணிருக்கு, அவர் மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்றவாள் கை தூக்குங்க அப்படின்னா அதுக்கும் கொஞ்சம் பேர் தூக்கினான். அது முடிஞ்சோன்னா அவரு கேட்கிறார், நீங்க கூப்பிட்டு அவர் முடிவெடுத்தார் வந்தார், இருந்தாலும் உபன்யாசம் பண்ணக்கூடிய நான் எம்பாராகிய நான் நன்னா சொன்னா தானே வருவார். நான் நல்லா சொல்லாட்டி அவர் வந்து உட்காருவார டெய்லி. அப்ப நான் நன்னா பண்றேன், உபன்யாசம் நான் நன்னா பண்றேன் அப்படிங்கிறதுதான் காரணம் அப்படின்னு சொல்றவாள்லாம் கை தூக்குங்க அப்படின்னு. அப்பவும் தூக்கினான். கடைசியில் எல்லாருமே தூக்கியாச்சு, யாரும் பாக்கி இல்லை. அப்படி இருந்தப்ப தனியா அதுக்கப்புறம் எம்பார் சுவாமி மட்டும் கை தூக்கினார். இவர் எதுக்கு தனியா கை தூக்குறாரு அப்படின்னு கேட்டோம்னா, எம்பார் சுவாமிகள் சொல்றார், நீங்க சொல்லி இருந்தாலும் அவர் வந்திருந்தாலும் நான் நன்னா சொல்லி இருந்தாலும் அந்தராத்மா இருக்கக்கூடிய அந்த பகவான் கட்டளையிடும், அவன் வந்து கட்டளையிட்டால் தான் வர முடியும், அவன் சொல்லணும் அப்படின்னு எம்பார் சுவாமி சொல்றாரு. அதான் அந்த அர்த்தம் வந்து இந்த ஈஸ்வரருக்கு ஒரு அர்த்தம் கட்டளையிடுவார். இதே இதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ஸ்ரீ முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார். அவரை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. அவரும் கதா காலேஸ்வரம் பண்ணும்போது அவர் சொல்றார், ஒரு கதா காலேஸ்வரம் இப்ப நான் வந்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய சரீரம். என்னுடைய சரீரம் இல்லாம நான் பண்ண முடியாது. நான் இங்க வந்திருக்கேன், பிசிக்கலா வந்திருக்கேன். நீங்க வந்தது காரணம் என்ன? உங்களுடைய சரீரம் தான் காரணம். அப்போ முதல் காரணம் என்ன? சரீரம் அப்படிங்கிறார். அடுத்தது ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டா, நான் கதா காலேஸ்வரம் பண்ணா சரீரம் மாத்திரம் பத்தாது, என்னுடைய வாக்கு சாமர்த்தியம் இருக்கும், என்னுடைய இந்திரியம் அந்த வாக்கு நல்லா செயல்படணும். அதே மாதிரி உங்களுடைய காது நல்லா செயல்படணும், கேட்கணும், அதை கிரகிச்சுக்கணும், காதுல வழியா போகணும். ஸோ என்னுடைய நாக்கும் என்னுடைய காதும் இருக்கணும். இதுக்கு இந்திரியம்னு பேர். மூணாவது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த இந்திரியங்கள் செயல்பட்டா போதுமா? போதாது. இந்திரியங்களுக்கு வந்து கட்டளையிடுவதுன்னு கேட்டா மனம், மனசு சொன்னாதான் இந்திரியங்கள் கேட்கும். நாம எத்தனையோ விஷயங்களை நாம பார்த்துட்டு இருப்போம், படிச்சுட்டே இருப்போம், ஆனா மனசு என்ன படிக்கிறதுலயே இருக்காது, வேற எங்கேயோ இருக்கும், அல்லது ஒண்ணுல ரொம்ப ஊன்றி போயிருப்போம். அப்படி மனம் கட்டளையிட்டா தான் இந்திரியங்கள் செயல்படும். சரி, இந்த மனசுங்கிறது தானா இயங்குமா? இயங்காது. மனசுங்கிறது தானா இயங்கினா அது வேற மாதிரி போயிடும். அந்த ஜீவாத்மா உள்ள இருக்கிற ஜீவாத்மா தான் மனசை வழி நடத்தும். சோ இப்ப நாலாவது காரணம் எதுன்னு கேட்டா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா தானா இயங்குமான்னு கேட்டா இயங்காது. ஜீவாத்மாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய பகவான், அந்தராத்மாவாகிய பகவான் கட்டளையிடும். அதனால எந்த ஒரு காரியம், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது நடக்கணும்னா 5 காரணங்கள் இருக்கு. ஸ்ரீ முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சொல்றார். அப்படி பகவான் வந்து கட்டளையிட்டால் தான் செயல்படும் அப்படிங்கிறது அந்த கட்டளையிடுவோர் ஈஸ்வரஹ அப்படிங்கிற நாம அர்த்தத்துல கொண்டு வந்து சேர்த்து. இவ்வளோ அழகா வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. அந்த ஒரு எனக்கு இது வந்து எப்பவுமே அது படிக்கிறச்சே ஒரு டவுட் வரும், எதுக்கு இங்க வந்து சிவன் சொல்லியிருக்காரு அப்படின்னு. பட் நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், டவுட் வந்தாலும் அதுக்கு மேல அதை போய் படிக்க நிறைய பேர் அதை பண்ணிருக்க மாட்டோம். அப்படியே இருந்தாலும் மேலோட்டமா என்னன்னு தெரியுமே தவிர்த்து ஒன்னொன்னுத்துக்கும் அழகா, அதுவும் நீங்க சொன்ன கதை வந்து ரொம்ப அழகா இருந்தது. அதை எப்படி அழகா இதுக்கு அசோசியேட் பண்ணி ரொம்ப அழகா சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ராமர் பேரை மென்ஷன் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்லோகம்னா ஸ்ரீராம ராம ராமேதி. எல்லாரும் வந்துட்டு இதை சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அது ஒரு இதுல கொலோக்கியலா அது வருது. ஸோ நிறைய இடத்துல ராமரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கா. அதுல உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் ராமரை பத்தி விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சொல்றீங்களா? ஓகே, அதாவது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ராமனுடைய பிரபாவம் நிறைய நாமாக்கள் இருக்கு. அதாவது 482வது நாமா அக்ஷரம் அப்படிங்கிற நாமம். அந்த அக்ஷரம்ங்கிற நாமாவுக்கு சொல்லும் பொழுது பராசர பட்டர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எல்லா காலங்களிலும் குணங்களிலும் ஸ்வரூபத்திலும் குறைபாடில்லாதவர் அப்படிங்கிறார். எந்த காலம் அப்படின்னு கேட்டா, இப்ப நாமெல்லாம் வந்து நல்லா இருக்கும் பொழுது ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், உடம்பு சரியில்லை ஏதோ கஷ்டமா இருக்குன்னா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். பகவான் அப்படி இல்லை. ராம் எல்லா காலத்திலையும் அவனுடைய குணத்துல எப்பொழுதுமே குறைபடாது.
ஸ்வரூபத்திலையும் குணத்திலையும் குறைவுபடாத தன்மை உடையவன் பகவான். அதே மாதிரி அவன் கொடுப்பதிலும் குறைவில்லாதவன் பகவான். இதற்கு உதாரணமாக நம்ம ராமன் வனவாசம் போகும் பொழுது இருக்கிற விஷயத்தை, ராமர், சீதை, லக்ஷ்மணன் 3 பேரும் போறான். பிரயாகை போயிட்டு அங்கிருந்து கங்கையை கடக்கணும். கங்கையை கடக்கும் பொழுது ஒரு படகோட்டி வர்றான். படகோட்டி கங்கையை கடந்து விடுறான் ராமனை. பொதுவாக இன்னைக்கு நாம அங்க பிரயாகை இதெல்லாம் போனா கூட சொல்லுவா, நாங்கெல்லாம் யாருன்னு கேட்டா அன்னைக்கு ராமனை கங்கையை கடக்கும் பொழுது அந்த கடத்தி விட்ட அந்த படகோட்டியுடைய வம்சத்துல வந்தவா நாங்க அப்படின்னு சொல்லிப்பான். அப்படி ஒரு பெருமை அவளுக்கு இருக்கும். ஏன்னா சாதாரண பகவானே அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்க கங்கையை தாண்டி. அப்படி அந்த பக்கம் கொண்டு போய் விட்டோன்னே ராமர் பார்க்கிறார். ராமர் தயாள குணம் படைத்தவர், ரொம்ப குணக்கடல். அவருடைய குணத்தை நம்ம வர்ணிக்கவே முடியாது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ராமர் பார்க்கிறார். அவர் காட்டுக்கு போறவர், மர உரி தரிச்சிருக்கார், ஜடாமுடி மர உரி இதெல்லாம் மர உரியோட இருக்கார். ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட கையில. இவனுக்கு ஏதாவது தரணுமே. அவன் ஏழை படகோட்டி. போன உடனே அந்த பக்கம் கரை கடந்தோன்னா அவன் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் வேற பண்றான். நமக்கு உபகாரம் பண்ணிட்டு நமஸ்காரம் வேற பண்றானே, இவனுக்கு நாம எதுவும் கொடுக்காம இருந்தா எப்படி? ஏதாவது கொடுக்கணுமே. ஆனா நம்ம கையில எதுவும் இல்லையே, வனவாசம் போறோமே அப்படின்னு சொல்லி ராமருக்கு ரொம்ப துக்கம் வருது. அந்த படகோட்டி அவரால் பார்க்க முடியல. அவர் அப்படியே தலையை குமிச்சுக்கிறார். சீதாதேவி பார்க்கிறான். அவளுக்கு ராமனை பற்றி நல்லாவே தெரியும். அவ பார்த்து புரிஞ்சுக்கிறான். பகவான் ரொம்ப சங்கோஜமா இருக்கார். உடனே அவ தன்னுடைய மோதிரத்தை எடுத்து கொடுக்குறான். இதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவர் அதை வாங்கி இந்த படகோட்டிகிட்ட கொடுக்குறார். இந்த அப்பா இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி. அவன் வேண்டவே வேண்டாம், மகாராஜா பிரபு வேண்டவே வேண்டாம். ஏன்னு கேட்டா எங்க அப்பா சொல்லியிருக்கார், நீ தவசிகள், பிராமணர்கள், ஏழைகள் இவாளை எல்லாம் இந்த இதை தாண்டி கங்கையை தாண்டி நீ படகை இது பண்ணி விட்டுட்டேன்னா, தாண்ட வச்சு அந்த பக்கம் கொண்டு போய் சேர்த்திட்டேன்னா இவா கிட்டலாம் வாங்காத, பணம் வாங்கப்படாதுன்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறான். இல்லப்பா, இதை நான் கூலியா நினைச்சுக்காத, பிரசாதமா நினைச்சு இதை வாங்கிக்கோ அப்படிங்கிறார். ஏன்னா எதுவும் கொடுக்காம போறதுங்கிறது ராமனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ அப்ப அவன் சொல்றான், மகாராஜா நீங்க இப்ப தபசி கோலத்துல இருக்கீங்க. நீங்க அப்படி இருக்கும்பொழுது உங்ககிட்ட நான் வாங்கக்கூடாது. வாங்காம இருந்தா உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அதனால நான் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க எப்போ இந்த வனவாசம் முடிந்து நீங்க அயோத்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறீர்களோ அன்னைக்கு நான் உங்ககிட்ட பிரசாதத்தை வாங்கிக்கிறேன். அப்போ ராமர் அவனுடைய வினயத்தை நினைச்சு ரொம்பவும் சந்தோஷப்படுறார், உருகிறார். எவ்வளவு பெரிய பக்தி இவனுக்கு, இந்த ஏழைக்கு. நான் 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகம் பண்ணிக்கணுங்கிறத இப்பவே அவன் பிரார்த்தனையா வைக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உருகிறார். எகைன் ராமர் லங்கையிலிருந்து வர்றார். வைகாசி பஞ்சமி அன்னைக்கு வர்றார். அயோத்திக்கு சேர்றார். அப்போ அயோத்தி மக்கள் எல்லாம் உடனடியாக பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றான். உடனடியாக ஏற்பாடு பண்ணி வைகாசி சப்தமி அன்னைக்கு அவருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு நடக்கிறது. ரொம்ப கோலாகலமா இருக்கு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ராமரை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். அப்படி இருக்கும் பொழுது அந்த வைபவத்துல ராமர் மட்டும் யாரையோ தேடிட்டு இருக்கார். அவருடைய கண்கள் தேடிட்டு இருக்கு. சோ சீதாதேவி கேட்கிறா, எல்லாரும் உங்களையே பார்த்துட்டு இருக்கா, நீங்க மட்டும் யாரையே தேடிட்டு இருக்கீங்களே, யாருக்கு? ராமர் சொல்றார், என்னுடைய நண்பன் ஒருத்தர் இருக்கான், அவனைத்தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு. யாரு உங்களுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டோம். சொல்றார், அன்னைக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடி கங்கையை கிடைக்க உதவி பண்ணானே, அவன் 14 வருஷம் கழிச்சு பட்டாபிஷேகத்தை அன்னைக்கு பிரசாதம் வாங்கிக்கிறேன்னு சொன்னானே, அவன் ஆளை காணமேன்னு தேடிட்டு இருக்கேன்னு சொன்னார். ராமர் எப்படின்னா அந்த அளவு குணக்கடல். ஒருத்தர் ஒரு சின்ன உபகாரம் பண்ணாலும் மறக்க மாட்டார். ஒரு தண்ணி கொடுத்தா கூட மறக்க மாட்டார். அதோட ஞாபகத்துல வச்சுப்பார். எல்லா உபகாரத்தையும் ஞாபகத்துல வச்சுப்பார். ஆனா அவருக்கு துன்பம் தந்தாலும், மிகப்பெரிய துன்பம் தந்தா கூட மறந்துடுவார். அவர் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குணம் நாம சொல்லுவோம் இல்லையா, குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவோம். அப்படி அவருக்கு அந்த மாதிரி ஒரு மனோபாவம் கூடி ஒரு தயாள குணம். அது தவிர அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவா இருந்தா கூட அந்த படகோட்டியை தன்னுடைய நண்பன் சொல்றாரு. அப்படி பார்க்கிறார். நான் காலை காணன்னு சொல்லிட்டு கடைசியில அந்த குகனை கூப்பிடுறாரு. குகனை கூப்பிட்டு, இந்த மாதிரிப்பா கேவட்டுன்னு அவன் பேரு, அந்த கேவட்டுங்கிற படகோட்டிக்கு இந்த தங்க ஆபரணங்கள் அது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. சோ இது அந்த ராமனுடைய குணம், எந்த காலத்திலையும் குறையாத குணம். நாமெல்லாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது குணத்தோட இருப்பான். பொதுவா ஒருத்தன் நமக்கு முடியல அப்படின்னா பலரும் பலரை பார்த்து கேட்பான், எனக்கு முடியல, அந்த ஹெல்ப் பண்றியா, இந்த ஹெல்ப் பண்றியா, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பான். அதே அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா பலரை மறந்துடுவான். ஏன்னா அவனுக்கு சந்தோஷத்துல மறந்துடும். ராமன் அப்படி இல்லை, சந்தோஷமாக இருந்தாலும் அவனை ஞாபகத்துல வச்சிருந்து அவனுக்கு தர வேண்டிய தந்து அவனை கௌரவிக்கிறார். சோ அப்படிப்பட்ட குணக்கடல், எல்லா காலத்திலும் குறையாத குணமுடையவர்,
குறையாத ஸ்வரூபமுடையவர் அந்த ராமபிரான்கிற அப்படிங்கிற இதை வந்து இந்த அக்ஷரம்ங்கிற நாமா வந்து நமக்கு சொல்றது. இந்த கதை நான் கேள்விப்பட்டதே இல்லை. குஹன் தான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கேவட் அப்படிங்கிற அவரோட கதை வந்து நான் கேள்விப்பட்டதே இல்லை. அது ரொம்ப அழகா நீங்க கனெக்ட் பண்ண இந்த ராமரோட அந்த அக்ஷரம் அப்படிங்கிற நாமோட ரொம்ப அழகா இருக்கு. இப்போ நீங்க வந்து இவ்வளோ இவ்வளோ நேரமா வந்து நம்ம நிறைய குட்டி குட்டி கதை எல்லாம் சொன்னேன் இல்லைங்க. நீங்க அப்புறம் அதுலயும் ஃபர்ஸ்ட் பேசும்போது சொன்னேன் இந்த மாதிரி நீங்க கதை எழுதுறச்சே வந்து நாட் ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் ஃப்ரம் பாகவதம் ஒரு உபனிஷத்ஸ், நீங்க வந்து பிளேசஸ் கோவில் பத்தி அந்த க்ஷேத்திரம் அதை பத்தி எல்லாமும் எழுதியிருக்கேள் அப்படின்னு. அந்த மாதிரி எந்த நாமாக்கு அந்த மாதிரி எழுதியிருக்கேள்? நிறைய கண்டிப்பா நிறையத்துக்கு எழுதியிருப்பேன். ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அவர் வந்து இதை நான் கண்டிப்பா ஷேர் பண்ணும் அப்படின்னு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் கொஸ்டின். நிறைய நாமாக்களுக்கு நாம நிறைய க்ஷேத்திரங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதில் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு க்ஷேத்திரம் ஒன்று சொல்கிறேன். அதாவது 209வது நாமா, 209th நாமா என்னன்னு கேட்டேன்னா விஸ்ருதாத்மா அப்படிங்கிற நாமா. ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா புகழ்பெற்ற ஸ்வரூபம் உடையவர் அப்படிங்கிறார். அதுக்கு வந்து காஷியில் உள்ள பிந்து மாதவா டெம்பிள் எடுத்துக்கலாம். பொதுவாக காஷின்னு சொன்னாலே காஷி விஸ்வநாதர் ஆலயம் எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டா பால பைரவர் டெம்பிள் அதுக்கும் போயிட்டு வருவான். ஆனா 3வது ஒரு டெம்பிள் இருக்கு, பிந்து மாதவா டெம்பிள் ஒன்று இருக்கு. இந்த பிந்து மாதவா டெம்பிளையும் விசிட் பண்ணாதான் வந்து காஷி யாத்திரையே கம்ப்ளீட் ஆன மாதிரி பெரியவாழ்னு சொல்லுவாங்க. காஷி வந்து ஒரிஜினலா சிவனுக்கு வந்து பரமசிவனாருக்கு வந்து விஷ்ணு வந்து காசியை கொடுக்கிறார், நீங்க இங்க ரெசைட் பண்ணும் காசியை கொடுக்கிறார். அப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா விஷ்ணுவுக்கு வந்து அதுல பாதி எடுத்து திரும்ப கொடுக்கிறார், நீங்க இந்த பாதியை இது பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஸோ அப்படி இன்னைக்கு பார்த்தேன்னா காசியில வந்து மணிகர்ணிகா காட்ல இருந்து ஆதிகேஷவ் காட் வரைக்கும் விஷ்ணு காஷி, மணிகர்ணிகா காட்ல இருந்து அஸ்ஸி காட் வரைக்கும் சிவகாஷின்னு சொல்லலாம். ஸோ அப்படி வந்து விஷ்ணுவை கொண்டாடுறதுக்காக நன்றி தெரிவிக்கிறதுக்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இந்த மணிகர்ணிகா காட்டுக்கு பக்கத்துல ஒரு விஷ்ணு குண்டம் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துறாரு சிவபெருமான். விஷ்ணு குண்டம், அந்த விஷ்ணு குண்டத்தை ஏற்படுத்தி அதுல வந்து மத்தியானம் 12 மணிக்கு அந்த விஷ்ணு குண்டத்துல யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணி இது பண்றாளோ அவளுக்கெல்லாம் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் அருள் செய்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சிறப்பானது அந்த காஷி. அந்த பிந்து மாதவா டெம்பிள் வந்து முதல்ல எப்படி இதாச்சுன்னு கேட்டா அக்னி பிந்து மகரிஷி அப்படின்னு சொல்லி ஒரு மகரிஷி நேபாளத்துல கண்டகி நதி கரையில தவம் பண்ணிட்டு இருந்தார். அப்படி தவம் பண்ணிட்டு இருந்தப்போ விஷ்ணு வந்து அவருக்கு காட்சி தர்றார். காட்சி வந்துட்டு நீ இந்த இடத்துல போய் ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்றார். அப்படி அவர் வந்து இங்க நிர்மாணம் பண்ணதுதான் இந்த பிந்து மாதவா டெம்பிள் அப்படி. ஸோ இந்த பிந்து மாதவா டெம்பிள்ல வந்து சாலக்கிராம வடிவத்துல பிந்து மாதவன் இருக்கான். 6 அடி உயர பிந்து மாதவன். தோற்றம் வந்து இருக்கக்கூடிய தோற்றத்துல ரொம்ப அற்புதமாக இருப்பான் இந்த பிந்து மாதவன். இந்த பஞ்சகங்கா காட்டுக்கு பக்கத்துல இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கோயில் பார்த்தேன்னா சாதாரணமாக ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு. பல படிகளை கடந்து மேல உப்பரிகைக்கு போனா ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். பெருசா இருக்கு, கோயில் மாதிரி எல்லாம் இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டா உங்களுக்கே தெரியும், முகலாயர்கள் ஆட்சியில நிறைய வந்து படையெடுத்து வந்து கோயில்களை எல்லாம் இடிச்சு ரொம்ப எல்லாம் மசூதியாவெல்லாம் மாத்தி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பழைய பிந்து மாதவா டெம்பிள் வந்து ரொம்ப சிறப்பாக கட்டப்பட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதை வந்து 1650 இந்தியாவுக்கு வந்த ஒரு பிரெஞ்சு டிராவலர் கம் டைமண்ட் பிசினஸ் மேன், இந்த மாதிரி வைரம் வைடூரியம் நவரத்னம் இதிலெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடியவர். பிளஸ் அவர் வந்து என்னன்னு கேட்டால் டிராவல் ஆகும் எழுதக்கூடியவர். அவர் வந்து இந்த பிந்து மாதவா டெம்பிளை வந்து அவர் தன்னுடைய அந்த பயண குறிப்பில் அவர் நோட் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஜீன் பேப்டைஸ்ட் டெவர்னியர் அப்படின்னு அவர் பேர். அந்த ஜீன் பேப்டைஸ்ட் டெவர்னியர் வந்து இதை நோட் பண்ணியிருக்காரு. நோட் பண்ணி இந்த பிந்து மாதவா டெம்பிள்ல இருக்கக்கூடிய பிந்து மாதவர் வந்து வைர வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டு ரொம்ப அற்புதமான தோற்றத்தில் ரொம்ப செல்வ செழிப்புடன் திகழ்கின்றார் அப்படின்னு அவர் தன்னுடைய குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு 1650. அதுக்கப்புறம் 1663 இந்த அவுரங்கசீப் காலத்துல வந்து காஷி இந்த விஸ்வநாதர் ஆலயம் வந்து இடிக்கப்படுறது. இடிக்கப்பட்டாலும் பார்த்தேன்னா அவ வந்து இன்னைக்கு பெரியது ஒரு கிராண்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லி கட்டியிருக்கா. உள்ள வந்து அதுல சரஸ்வதி, அனுமான், லக்ஷ்மி எல்லா இந்த சித்திரங்களுடைய இந்த வடிவங்களுடைய கம்பங்கள் எல்லாம் உள்ள அப்படியே தான் இருக்கு. போராட்டம், ஜனங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டு இப்போ அந்த காசி விஸ்வநாதர் ஆலய அந்த பழைய ஆலயம் தொட்ட மாதிரி தான் இப்போ வந்து இவ கட்டி வச்சிருக்கா.
இப்பத்த காசி விஸ்வநாதர் ஆலயம் பக்கத்துல இருக்கிற ஆலயம், பிற்பாடு கட்டப்பட்டது. ஆனா ஒரிஜினல் ஆலயத்தை அவ வந்து கம்பங்கள்லாம் உள்ள இருக்கு, அது மசூதியா இருக்கு, கிராண்ட் மாஸ்கா யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் 1669 அதே மாதிரி இவ இந்த குரூப் வந்து இந்த பிந்து மாதவ டெம்பிள சிதைச்சு தரமட்டம் பண்ணிடுறான். தரமட்டம் பண்ணதுனால இந்த பிந்து மாதவரை எடுத்து கங்கையில ஒளிச்சு வச்சிடுறான். ஏன்னா கோயில் எல்லாத்தையும் தரமட்டம் பண்ணிடுறான். ஆலம்கிரின்னு ஒரு பெரிய மசூதி கட்டிடுறான். இவனால ஒன்றும் பண்ண முடியல. அதனால அது தொட்ட கொஞ்சம் தள்ளி 1672 வருஷம் சிவாஜி மகாராஜ் அங்க கோயில் கட்டுறாரு. இப்ப இருக்கக்கூடிய கோயில் அது வந்து வீடு டைப்ல, படிகள் ஏறி போகணும், உப்பரிகள்லாம் இருக்கு. ஸோ கட்டி அந்த ஒளிச்சு வச்சிருந்த பிந்து மாதவரை கொண்டு போய் நிர்மாணம் பண்ணியிருக்கா. வாயில வந்து கருடனி அனுமானியும் வச்சிருக்கா, பழசு இதெல்லாம் வச்சிருக்கா. உள்ள வந்து நாம் அந்த பிந்து மாதவரை போய் பார்த்தா போதும். அவர் வந்து சாந்த ஸ்வரூபியா, அவங்க ரொம்ப அமைதியா இருக்கும். உள்ள போனாலே அந்த சாநித்தியம்ங்கிறது நம்முடைய ஜன்மாவில ஒரு தடவை அந்த பிந்து மாதவனை பார்த்தாலே போதும், நம்ம மனசு அப்படியே நிறைஞ்சிடும். அப்படிப்பட்ட சாநித்தியம் அந்த பிந்து மாதவனுக்கு. பார்க்க கண்கோடி வேண்டும், அவ்வளவு சிறப்பான பிந்து மாதவன். நம்ம அதாவது நம்முடைய ரூபத்தில் ஈர்க்கக்கூடிய தோற்றமுடையவர் அப்படின்னு சொல்றோம் நாம், ஸ்வரூபமுடையவன். இந்த விஸ்ருதாத்மா அப்படிங்கிற பதத்துக்கு அது உதாரணமாக சொல்லியிருக்கேன். ஒரு ஹிஸ்ட்ரி லெசனே நீங்க வந்து கண் முன்னாடி போட்டு காமிச்சிட்டாரு. ஒரே ஒரு நேம்க்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி லெசன் வந்துருது, ஒரு ஜியாகிரபி லெசன் வந்துருது. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கோவில் வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ எனக்கு இது ஒரு புது இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரிஞ்சாலும் அதை வந்து இந்த ஒரு நாமாக்கு அசோசியேட் பண்ணியிருப்பாளா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ரொம்ப நல்லா இருந்தது மாமா. லாஸ்ட் ஒரு கொஸ்டின். இது வந்து நீங்க இவ்வளோ அனுபவிச்சு ருசிச்சு ஒன்னொன்னு பண்ணிருக்கேன், ஒன்னொன்னு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது சோஃபார் நம்ம பேசினதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு போயிடுது. இதுல ஏதாவது ஒண்ணு, ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா கஷ்டம்தான். பட் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஏதோ ஒரு நாமா, எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆர் இதுக்கு நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு சொன்னேன், ஆர் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருந்தது அப்படிங்கிற ஏதாவது ஒரு நாமா, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் நீங்க சொல்றீங்களா? ஒரு ஃபேண்டாஸ்டிக் கொஸ்டின் கேட்டிருக்கு. பட் இட் இஸ் எ வெரி வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் ஃபார் மீ. ஏன்னு கேட்டா, எனக்கு ஒவ்வொரு நாமாவும் என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கு. என் முன்னாடி கூட ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட, நீங்க இதுல ஏதாவது இம்பார்ட்டன்ட் நாமா ஏதாவது சொல்றீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் நாமான்னு எல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். எவ்ரி ரோட் கோஸ் டு ரோம்னு சொல்லுவா. ஸோ எவ்ரி நாமா கோஸ் டு மகாவிஷ்ணு ஒன்லி, பகவான் ஒன்லி, ஸ்ரீமன் நாராயணன் ஒன்லி. இப்போ நீங்க கேட்டதுக்கு அச்சுதகன் ஒரு நாமாவை எடுத்துக்கிறேன். 101வது நாமம் பராசர பட்டர் சொல்லும் பொழுது, தம்மை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவர். பக்தியில தன்னை நோக்கி வர்றா, பக்தர்கள்லாம் தன்னை நோக்கி வர்றா. அப்படி பகவான் வந்து ரொம்ப தயாளம் கூட படைத்தவன். ஒரு நாள் வந்து ஒருத்தனுக்கு பக்தி ரொம்ப பக்தி எல்லாம் கிடையாது, கோயிலுக்கு போற வழக்கம் எல்லாம் இல்லை. கோயிலுக்கு பக்கத்துல தான் அவனுடைய ஆகம் இருக்கு. அவன் ஒரு நாள் என்ன பண்றான்னு கேட்டா, அவனுடைய கண்ணுக்குட்டி கயிறை அத்துண்டு ஓடி வந்துடுறது, கோயிலுக்குள்ள வந்துடுறது. கோயிலுக்குள்ள வந்து ஓடுறது, அவன் துரத்திட்டே போறான். போகும் பொழுது அந்த கோயில் பிரகாரத்தை 3 தடவை சுத்திடுறாரு. கடைசியில 3 தடவை சுத்தி வந்துடும், பிடிச்சிருக்கான். பகவான் பார்த்துட்டு இருக்கார், அடடா கர்ப்பகிரகத்தை 3 தடவை சுத்தி வந்துட்டானே, இவனுக்கு நாம ஏதோ ஒண்ணு பண்ணித்தான் ஆகணும், நாம ஏதோ ஒண்ணு அருள்பாலிச்சுதான் ஆகணும்னு நினைக்கிறார். சோ பகவான் வந்து நாம தெரியாம ஒரு விஷயத்த பண்ணா கூட அந்த அளவு ரொம்ப தயோட இருக்கான், தயாள குணம் புரிந்தவனா இருக்கான் பகவான். அப்படி இந்த இடத்துல நாம இந்த அச்சுதக்கு வரும் பொழுது, தம்மை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவர். சோ அப்படி இதுக்கு உதாரணமாக நாம வந்து, அப்போ துகாராம் மகாராஜ் வாழ்ந்த காலத்துல சிவாஜி மகாராஜுக்கு ஏற்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நாம எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டா, துகாராம் மகாராஜ் வந்து பெரிய ஒரு விட்டல பக்தர். விட்டல 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 விட்டல் அவருடைய அபங் எல்லாம் பாடுவார், அபங், மராட்டி அபங்ஸ். அப்படி ஒரு சமயம் வந்து அவரு சிவாஜி மகாராஜ் வந்து அவரை பார்த்து கேட்கிறார். அவரை பார்த்து அவர் ஒரு சிஷ்யனா மாறிடுறாரு. இவரு மாறி ஒரு 2 மாசம் கழிஞ்சோன்னு அவருக்கு, அவர் வந்து பெரிய பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து பொருளை எல்லாம் பெருசா லட்சியம் செய்ய மாட்டான். அவ ரொம்ப சிம்பிளா தான் இருப்பா. அவளுக்கு அடுத்த வேளைக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையானே தெரியாது, இருந்தா சாப்பிடுவா, இல்லாட்டி விட்டுருவா. அப்போ ஒரு நாள் சிவாஜி மகாராஜ் பார்த்து அவர் முன்னாடி கொண்டு போய் நிறைய பொருள் எல்லாம் வைக்கிறார். நீங்க குரு இதெல்லாம் ஸ்வீகரிச்சுக்கோன்னு வைக்கிறார். அவர் அதெல்லாம் வேண்டாம், எடுத்துக்கோ இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார். வற்புறுத்தணும். அவர் சொல்றார், இதை வந்து நான் எடுத்துட்டேன்னா இது பசு மாமிசத்தை எடுத்த மாதிரி, அந்த அளவு எனக்கு ஒத்து வராது, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி இது பண்ணிட்டாரு. அப்புறம் கேட்கிறாரு சிவாஜி கிட்ட, உனக்கு என்னை எத்தனை நாளா தெரியும்னு கேட்கிறார். எனக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு 2 மாசமா பழக்கம். எனக்கு விட்டலனை வந்து பிறந்ததுல இருந்தே தெரியும்.
அப்ப அவனுக்கு தெரியாதா எனக்கு என்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எப்படி கொடுக்கணுங்கிறது அவனுக்கு தெரியாதா, அதனால ப்ளீஸ் டேக் திஸ் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படி சிவாஜி மகாராஜ் வந்து இவருடைய பஜனைக்கு ரெகுலரா வருவார். அப்படி இவர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோயிலோ ஏதோ ஒரு இடத்துல இருக்கார், பஜனை பண்ணிட்டு இருக்கார். அன்னைக்கு ஏகாதசி. சிவாஜி மகாராஜ் அவருடைய பாடி கார்ட்ஸோட வந்து அவரும் கலந்துட்டு இருக்கார். அப்படி பஜனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த விட்டல நாமம் அங்க ஒலிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த விஷயம் சிவாஜி மகாராஜ் இங்க இருக்காங்கிறது அந்த முகலாய படை தளபதிக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவன் வந்து ஒரு 2000 பேரை கூட்டிட்டு வந்து அந்த ஏரியாவை அந்த டெம்பிள் அந்த இதை வந்து மடத்தை ரவுண்ட் பண்ணிட்டோம். எய்தர் சிவாஜி மகாராஜ் ஷுட் கம் அவுட், வி ஷுட் கில் ஹிம் அவுட் சைட், ஆர் சான்ஸ்லர் உள்ள போயே கொண்டுடலாம், ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி இருந்திருக்கேன். இந்த விஷயம் சிவாஜி மகாராஜுடைய அவருடைய பாடி கார்டு மெய்காப்பாளருக்கு தெரிஞ்சிருது. அவர் போய் இந்த துக்காராம் மகாராஜ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கு, நாங்க வெளியில போகலாமா, என்ன ஏது, இங்க பிரச்சனை வேண்டாம், நாங்க வேணா வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, பஜனை நடந்துட்டு இருக்கு, விட்டல நாமம் நடந்துட்டு இருக்கு, விட்டல நாமம் பஜனை நடக்கும்போது யாரும் வெளியில போகக்கூடாது, எல்லாம் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லிடுறாரு. சிவாஜி மகாராஜ் நினைச்சுக்கிறாரு, இன்னைக்கு ஏகாதசி தினம், விட்டலன் பார்த்துப்போம் எல்லாத்தையும், ஏன்னா உள்ள சண்டை போட முடியாது, உள்ள வந்து என்னை கொண்டாலும் ஏகாதசி அன்னைக்கு போறோம், எனக்கு திருப்தி இருக்கு, நாம பாட்டுக்கு விட்டலன்னு நாமளும் பஜனையில இருக்கிறது இருந்துடுறாரு. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டா, சிவாஜி மகாராஜ் வெளியில வர்றாரு, வந்து ஒரு குதிரையில ஏறுறார், கிளம்புறார். அவர் பின்னாடி துரத்திட்டே வர்றார், ரொம்ப ஃபாஸ்டா போறார், பின்னாடி ஃபாஸ்டா துரத்திட்டே வர்றார். காட்டு வெளியில எங்கெங்கயோ எல்லாம் போறான். ரொம்ப தூரம் போய் திடீர்னு பார்த்தா காட்டுக்குள்ள சிவாஜி மகாராஜ் மறைஞ்சிட்டாரு, கிடைக்கல. அவன் எல்லாம் அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லி போயிடுறாரு. பட் இன்ஃபேக்ட் சிவாஜி மகாராஜ் உள்ளதான் இருக்கார், அவர் போகவே இல்லை. அப்ப வெளியில போனது யாரு? சிவாஜி மகாராஜ் மாதிரி விட்டலன் தான் போயிருக்கு. So it was a miracle. So விட்டலா helped சிவாஜி மகாராஜ் to survive that day. ஏன்னா அவர் பக்தர்களை விட்டு நீங்காத. அதே மாதிரி இன்னொரு சம்பவம், இந்த துக்காராம் மகாராஜ் வந்து அவருடைய கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இதே மாதிரி மந்திரில் அவர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அந்த ஊர்ல ஒரு பக்தன் இருக்கான். அந்த பக்தன் வந்து சதா சமயமும் விட்டல நாமத்தையே தான் சொல்லிட்டு இருப்பான், விட்டலா விட்டலா விட்டலா. He was a follower of துக்காராம் மகாராஜ். உடனே அவன் வைஃப் கிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் போய் துக்காராம் மகாராஜ் வந்திருக்காரு, நான் பஜனைக்கு போறேன் அப்படி. அவ சொல்றா, நம்முடைய குழந்தை சிறுவன் சின்ன குழந்தை இருக்கான், அவன் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கான், இந்த நேரத்துல இவனை நீ விட்டுட்டு போறேன்னு சொல்றேளே, இது நியாயமா? இல்ல இல்ல நான் போயாகும் அப்படின்னு சொன்னா திட்டுறான். இவன் கிளம்பி வந்துடுறான். கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை இறந்துடுறது. குழந்தை இறந்தோடனே அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. இவன் வந்து பொறுப்பு இல்லாம அந்த குழந்தையை கவனிக்காம விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டான். இப்ப இந்த குழந்தை செத்து போச்சு, யாரோட குழந்தை? நம்ம குழந்தை தானே, கவனிக்கலையே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுட்டு அந்த செத்த அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து துக்காராம் மகாராஜ் முன்னாடி வைக்கிறான். சொல்றான், என்னுடைய கணவன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், உங்க விட்டல என்ன பண்ணியிருக்கான் பாருங்க, என் குழந்தை இறந்துருச்சு, அப்ப உங்க விட்டலனால என்ன யூஸ் இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றான். அப்போ துக்காராம் மகாராஜ் வந்து ஒரு அபங்கு பாடுறாரு, உன்னால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை, நீ இந்த குழந்தையை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, அப்பவே ஒரு அபங்கு பாடுறாரு. எல்லாரும் கண்ணை மூடி விட்டலா விட்டலா விட்டலான்னு சொல்லிட்டே இருக்கா. அந்த க்ஷணம் திடீர்னு ஒரு இடத்துல ஒரு நேரத்துல பார்க்கும் பொழுது அந்த குழந்தை எழுந்து உட்கார்ந்து அந்த குழந்தையும் விட்டலா 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 விட்டலான்னு கையை தட்டி பாடிட்டு. அப்போ எல்லாருமே அந்த காட்சியை பார்த்துட்டு எல்லாரும் அழுகிறான். அழுதுட்டு பழையபடி எல்லாரும் ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரி ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்க ஹரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த விட்டல நாமத்தை சொல்லி இது பண்றான். அப்படி வந்து பகவான் பக்தர்கள் தன்னை அடைந்தவர்களை விட்டு நீங்காதவன், அவங்களை கண்டிப்பா ரட்சிப்பான் பகவான். அப்படிங்கிறதா இந்த நாமாவான அச்சுதக அப்படின்னு 101வது. அச்சுதன்னு சொன்னா போதும். அச்சுதான்னா நம்ம விட்டு அச்சுதா அச்சுதான்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், பகவான் நம்மளை விட்டு நீங்கவே மாட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நாம அது. அதுக்கு அவ்வளோ அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன். துக்காராம் வாழ்க்கையிலேருந்து 2 கதை அவ்வளோ அழகா இருந்தது. இதோட இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு வந்து அதுக்காக ஒரு பெட்டர் எக்ஸ்பிளனேஷன், ஒரு பெட்டர் ரீசனிங்கே வேண்டாம். லைக் ஒரு கதையும் அவ்வளோ அழகா ஒரு கதை, நமக்கு வந்து தெரியாத நிறைய விஷயம் இல்லையா, அவ்வளவும் அந்த புக்ல இருக்கு. பாகவதம் படிக்க முடியல, மகாபாரதம் படிக்க முடியல, ராமாயணம் படிக்க முடியல, ரொம்ப டைம் ஆகுது, அதுக்கும் எனக்கும் நான் எப்படி கனெக்ட் பண்ணணும் தெரியல, அப்படி எல்லாம் கொஸ்டின் இருக்க வாழ்க்கை இந்த புக் ஐ திங்க் இஸ் ப்ரிசைஸா நீங்க அவ்வளவு அழகா ஒன்னொன்னுத்துக்கும் இதுதான்ப்பா இது ஒரு கதை அப்படின்னு கன்சைஸா இப்படி கொடுத்துட்டேன் இல்லையா. இவ்வளோ இருக்கு, எனக்கு என்ன பண்ணணும் தெரியலையா, இது மட்டும் படிச்சாலே உங்களுக்கு அதுல இருக்கிறது எல்லாத்தோட மீனிங்கும் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த புக் வந்து ஐ திங்க் சம்திங் தட் எவ்ரிபடி மஸ்ட் ரீட்.
அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு வந்து அகைன் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த புக்கோட லிங்க்ஸ் எல்லாம் போடுறோம். 1, 2 அண்ட் பார்ட் 3 எப்போ வரும், நெக்ஸ்ட் பார்ட் 4 எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க போட்ட எஃபர்ட், நீங்கன்னா என்டையர் செட் ஆஃப் பீப்புள், இதுக்கு இருக்கிற எல்லாருமே, இல்லஸ்ட்ரேட்டர்ல இருந்து ஆனந்த்ஜியா இருக்கட்டும், கேஷவ்ஜியா இருக்கட்டும், அத்தனை டிரான்ஸ்லேட்டர்ஸ், பப்ளிஷர்ஸ், எல்லாரோட எஃபர்ட் வந்து வீண் போகாம எல்லாருமே இந்த புக்கை வாங்கி படிக்கணும். யங்ஸ்டர்ஸ் புக் வாங்கி படிக்கணும். எல்லாரும் படிச்சு ஓகே நம்மளோட ஹிஸ்டரியும் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. நமக்கே தெரியாது இந்த கோவில்லாம் இருக்கா, நம்ம இந்தியால இந்த கோவில்லாம் இருக்கா, சோ அது இவ்வளவு நம்மளோட பாரதத்துல, நம்மளோட இந்தியால இவ்வளவு பெரிய செயின்ஸ் எல்லாம் இருந்திருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம எவ்வளவு பேர் தெரியும். நமக்கு துக்காராம் அப்படின்னு பேர் தெரியுமா இருக்கும், பட் அவர் என்ன பண்ணினார், அவர் லைஃப்ல எப்படி இருந்தது, அதெல்லாம் வந்து நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் இந்த புக்கை பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப பிடிச்சது என்டையர் கான்வர்சேஷன். இப்ப நம்ம வந்து கிளிம்சஸ் ஆஃப் த புக் தான் காமிச்சிருக்கோம். ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா அந்த புக்கை வாங்கி எல்லாரும் படிக்கணும். உங்க வீடியோ நிறைய பேர் கேட்கணும். அதாவது நம்முடைய சனாதன தர்மம் ரட்சிக்கப்படணும். நம்ம சனாதன தர்மம் வந்து மிகச்சிறந்தது. அந்த சனாதன தர்மத்தை நாம ரட்சிக்கிறதுக்கு என்ன எல்லாம் நம்முடைய எஃபர்ட் முடியுமோ அதெல்லாம் பண்றோம். அப்போ அந்த சனாதன தர்மம் ரட்சிக்கப்படும் போதுதான் நம்முடைய பாரத தேசம் ரட்சிக்கப்படும். நம்முடைய பாரதம் ரட்சிக்கப்பட்டா தான் இந்த லோகமே ரட்சிக்கப்படும். இதனுடைய ஹார்ட், இதனுடைய கீ பாரத தேசம் தான். ஸோ இங்கிருந்து தான் எல்லா சிறப்புகளும் போறது. ஸோ இந்த பாரத தேசத்தினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா சனாதன தர்மம் தான். அந்த எண்ணத்தோட தான் செயல்பட்டு இருக்கேன் நான். நம்ம தேசத்தை நாம பாதுகாக்கணும், தேசமும் காப்பாற்றப்படும், நம்முடைய மனசு உயரும், நம்முடைய வாழ்க்கை, நம்மை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிறப்படைகிறதுக்கு நம்மளால பக்திய ஒரு கருவியாக எடுத்து கொண்டு போறேன். ஏன்னா பக்தி வந்து ஒரு சிறந்த கருவி. ஞானத்தினால இன்ஸ்பயர் பண்றது ரொம்ப கஷ்டம், ஆனா பக்தி மார்க்கம்ங்கிறது ரொம்ப ஈஸியானது. பகவான் சொல்றான் ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. கலியுகத்துல நீ நாமாவ சொல்லு போதும் அப்படிங்கிறான். எனக்கு வந்து உங்களை மாதிரி ஆர்வத்தோட கேட்கிறவா எல்லாம் வந்தா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, பகவான் வந்து ஒருத்தன் வந்தா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு, வந்திருக்கானே இவன் அப்படின்னு. இவ்வளவு விஷயங்களை நீங்க கேள்வி கேட்கிறேன், இதை பத்தி எல்லாம் கேட்கிறேன் அப்படிங்கும்போது I am truly elated, truly happy. So I have to thank you very much for this kind of opportunity. Yes, it's my pleasure. It's my absolute pleasure. Thank you. Thank you, Lakshmi Narayan ji.